ரணிலுக்கு எதிராக கொழும்பில் நடைபெறவுள்ள பாரிய போராட்டம். ஊடகவியலாளர்கள் படுகொலை மற்றும் தாக்குதல் சூத்திரதாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அவசரமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி பணிகள் உலக வங்கியிடம் ஆளுநர் வலியுறுத்து. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அறிக்கையில் பெரும் சர்ச்சை, வெளியான அறிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரச வாகனம், நலிந்த ஜேதிச விளக்கம். அர்ச்சுனா எம்பியின் கருத்துக்களுக்கு வடக்கிலிருந்து எதிர்ப்பு. யாழ்ப்பாணத்தில் பரபரப்பு, துப்பாக்கிச் சூடு நடத்தி மடக்கி பிடிக்கப்பட்ட நபர். நாமல் ராஜபக்சவுக்கு உயர் நீதிமன்றம் விடுத்த அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் வலையில் சிக்க வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைக்கு வலியுறுத்தி போராட்டம் ஒன்று நடாத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கட்சியின் தலைமையக அலுவலகத்துக்கு முன்னால் பிப்ரவரி 8 குறித்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டணி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடும் வகையில் இந்த போராட்டம் சுஜீவ சேனசிங்க மற்றும் பிரசாத் ஸ்ரீவர்த்தன் ஆகிய 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சரித் அபேசிங்கவால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கூறுகையில், ஐக்கிய தேசிய கட்சியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஒன்றிணைப்பது தொடர்பில் நடைபெறும் பேச்சுக்களுக்கு பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக பரவும் செய்திகள் பொய்யானவை என தெரிவித்துள்ளார். அந்த பேச்சுக்களை வெற்றிகரமாக முடிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்களின் முழு ஒத்துழைப்பும் கிடைத்துள்ளதாக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தீவு முழுவதும் கடந்த காலங்களில் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஊடக படுகொலைகள் மற்றும் தாக்குதல் சூத்திரதாரிகள் தயவு தாட்சியமின்றி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டுமென யாழ் ஊடக மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊடகவியலாளர்கள் மீது கொலைகளும் வன்முறைகளும் கட்டவிழ்த்து விடப்பட்ட போது திருட்டு மௌனம் காத்திருந்த ஆட்சியாளர்கள் தற்போது லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 3 விடுதலை செய்வதற்கு சட்டமாதிபர் ஆலோசனை வழங்கியுள்ள போதும் அதே மௌனத்தை பேணப்போகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. கடந்த நெருக்கடிமிக்க காலப்பகுதிகளில் வடகிழக்கில் கொழும்பில் என 39 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டோ காணாமல் ஆக்கப்பட்டோ உள்ளனர். இவர்கள் தொடர்பிலான அனைத்து வழக்குகளும் முன்னைய காலங்களில் சட்டமாதிபர்களது ஆலோசனைகளின் பிரகாரம் அவ்வோ மாவட்ட நீதிமன்றங்களில் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் மாமனிதர் தராக்கி சிவராம் முதல் மயில் வாகனம் நிமலராயன் வரையான கொலைகள் அரங்கேறிய கொலைகாரர்கள் சர்வசாதாரணமாக நாட்டை விட்டு வெளியேறவும் திரும்பி வரவும் ஏற்றதொரு சட்ட ஆட்சியே இந்த நாள் வரை பேணப்பட்டு வருகிறது. சட்டத்தின் முன்னதாக கொலைகாரர்கள் தண்டிக்கப்படாத சூழல் வடக்கில் மட்டுமன்றி இலங்கை முழுவதும் பின்னராக பரவியுள்ளது. இந்த நிலையில் தற்போது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை விவகாரத்தில் சாட்சியங்களை அளித்தமை மாற்றியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு கடந்த 5 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபர் பிரசன்ன நாணயக்கார, காவல்துறை பரிசோதகர் திஸ்ஸ சுகந்தபால, இராணுவ புலனாய்வு பிரிவின் சார்ஜன்ட் மேஜர் உதலாகம ஆகியோரை முற்றாக வழக்கிலிருந்து விடுவிக்க சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார். இத்தகைய அறிக்கையினை விடுவித்த சட்டமா அதிபர் பதவி விலக வேண்டும். லசந்த விக்ரமதுங்க படுகொலை சந்தேக நபர்கள் விடுதலை செய்வதன் பின்னால் உள்ள காரணங்கள் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். ஏனெனில் கடந்த காலங்களில் தமிழ் ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்ட போதும் விளக்கங்களை அதே தரப்புகள் முன்வைத்தன. இலங்கை தீவு முழுவதும் கடந்த காலங்களில் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஊடக படுகொலைகள் மற்றும் தாக்குதல்கள் சூத்திரதாரிகள் தயவுதாட்சியமின்றி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டுமென யாழ் ஊடக மையம் வலியுறுத்துகிறது. வடக்கு மாகாணத்தின் தேவைப்பாடுகள், அவசரமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களுடன் உலக வங்கியின் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான சிரேஷ்ட பொறியியலாளர் அந்தோனி உபேசேகர கலந்துரையாடல் நடத்தினார். ஆளுநர் செயலகத்தில் நேற்று புதன்கிழமை இந்த சந்திப்பு நடைபெற்றது. வடக்கு மாகாணத்திலிருந்து போருக்கு முன்னர் பெருமளவு மரக்கறிகள் மற்றும் மீன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் போரின் பின்னர் அவ்வாறான செயற்பாடுகள் முழுமையாக நடைபெறவில்லை என ஆளுநர் தெரிவித்தார். அத்துடன் போருக்கு முன்னர் சீமேந்து தொழிற்சாலை, அச்சுவேலி கைத்தொழிற்பேட்டை, ஆணையரவு உப்பளம், பரந்தன் ரசாயன தொழிற்சாலை என பல தொழிற்சாலைகள் இயங்கினாலும் போரின் பின்னர் அவை முழுவீச்சில் இயங்கவில்லை என்றும் இதனால் வடக்கில் வேலையின்மை மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளதாக சுட்டிக்காட்டினார். இவற்றை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சவால்கள் தொடர்பில் உலக வங்கி பிரதிநிதிகளிடம் கேட்டறிந்து கொண்டார்.
வடக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறை மேம்பாட்டில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பாகவும் அவர் இதன்போது உலக வங்கி பிரதிநிதிகள் அவதானம் செலுத்தினர். சுற்றுலாத்துறை சார் முதலீட்டுக்கு பலர் தயாராக உள்ள போதும் வனவள திணைக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்களம் என்பனவற்றால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும் உலக வங்கி பிரதிநிதிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. கொழும்பிலிருந்து வடக்குக்கான பயண நேரம் நீண்டதாக காணப்படுகின்றமையால் சுற்றுலாத்துறைக்கு ஏற்படும் பாதிப்பு தொடர்பிலும் உலக வங்கி பிரதிநிதிகள் கேட்டறிந்து கொண்டனர். வடக்கு மாகாணத்தில் அரச காணிகள் தொடர்பில் பல பிரச்சினை காணப்படுவதாக ஆளுநர் சுட்டிக்காட்டினார். யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை குடிநீர் மிக பிரதான பிரச்சினையாக இருப்பதாகவும் குறிப்பிட்ட ஆளுநர் 2018 தொடக்கம் 2019 ஆண்டு கால பகுதிகளில் உலக வங்கியின் நிதி உதவியில் யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட இருந்த மிகப்பெரிய திட்டங்கள் துரதிர்ஷ்டவசமாக நடைமுறைப்படுத்தப்படாமல் போனமை தொடர்பிலும் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தின் அரசியல் நிலைமைகள் ஜனாதிபதியின் உலக வங்கியின் பிரதிநிதிகள் கேட்டறிந்து கொண்டதுடன் இந்த சந்திப்பில் உலக வங்கியினுடைய ஆலோசகர்கள் ஒருவரான கணேஷ் விக்னராஜா மற்றும் ஆராய்ச்சி ஆய்வாளர்களான உதகிருணி அத்தபத்து நெரோசா பெரேரா ஆகியோரும் வடக்கு மாகாண ஆளுநர் செயலாளர் நந்தகோபாலன், ஆளுநரின் இணைப்பு செயலாளர் எந்திரி ஏஆசு ராஜேந்திரா ஆகியோரும் கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் SI இமாம் தலைமையிலான விசாரணை குழுவின் அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது என கொழும்பு மறைமாவட்டத்தின் செய்தி தொடர்பாளர் சிறில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பிள்ளையான் மற்றும் சுரேசாலையின் தகவல் மற்றும் சாட்சி குறிப்புகள் மாத்திரமே அறிக்கையில் உள்ளன. இதில் ஆசாத் மௌலானாவின் எந்த அறிக்கையோ அல்லது விசாரணையோ வெளியிடப்படவில்லை. இமாம் குழுவின் அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது, ஏனெனில் அது முதலில் செய்ய வேண்டியதை செய்யாமல் மற்ற நபர்களின் அறிக்கைகளை மட்டும் பதிவு செய்துள்ளது. CIDயின் பங்கு விசாரணைகளை நடாத்துவது அது அரசியல்வாதிகளின் பங்கு அல்ல. அரசியல்வாதிகள் இதில் தலையிட தேவது இல்லை. விசாரணையை அனுமதிக்காதது குறித்த குற்றவாளிகள் பற்றிய தகவலை மறைக்கும் முயற்சியாகும். மேலும் இமாம் குழுவில் நாம் பார்த்தது போல அறிக்கையில் பிள்ளையான் மற்றும் சுரேசா அலியின் அறிக்கைகள் ஆதரவு குறிப்புகள் மட்டுமே உள்ளன. அடிப்படையில் இதில் தொடர்புடைய ஆசாத் மௌலானா தனது தரப்பிலிருந்து எந்த சாட்சியத்தையும் எடுக்கவில்லை அல்லது எந்த கேள்வியையும் கேட்கவில்லை. எனவே அந்த அறிக்கையை நாங்கள் ஏற்கவில்லை என தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கத்தின் வாகனங்கள் வழங்கப்படவோ இறக்குமதி அனுமதி பத்திரம் வழங்கப்படவோ மாட்டாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் சேவையாற்றுவதற்காக வாகனங்கள் வழங்கப்படத்தான் வேண்டும். ஆனால் அதற்கு இது பொருத்தமான காலமில்லை. இப்போதைக்கு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன இறக்குமதி செய்வது குறித்து ஆலோசிக்கவில்லை. அவர்களுக்கு அரசாங்கம் வாகனங்களும் வழங்கப்பட மாட்டாது, இறக்குமதி அனுமதி பத்திரமும் வழங்கப்பட மாட்டாது. ஆனால் அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் தொடர்பில் பொருத்தமான மாற்று ஏற்பாடு ஒன்றை நாங்கள் மேற்கொள்வோம் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மத்திய கிழக்கின் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி 2025 ஆண்டு உலக அரசுகள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை விஜயம் மேற்கொள்ள உள்ளார். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதி மொஹமட் பின் சைத் அல் நஹ்யானின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்வதாக அமைச்சு அறிக்கை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் குறித்த விஜயத்தின் போது எரிபொருள் மற்றும் எரிவாயு கொள்முதல், மின்சாரம் மற்றும் எரிசக்தி திட்டங்கள் மற்றும் வர்த்தக மற்றும் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கும் இடையில் ஒரு கூட்டு ஆணையத்தை உருவாக்குவது இந்த விஜயத்தின் மற்றொரு சிறப்பம்சமாக இருக்கும் என வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிப்ரவரியில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளும் திட்டங்களை எடுத்துரைத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் எரிசக்தி மற்றும் பொருளாதார துறைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் கருத்துக்கு வடக்கு மாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். தனது இல்லத்தில் வைத்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தையிட்டியில் காணப்படும் விகாரை இடிக்க முடியாது என கூறும் அர்ச்சுனா ராமநாதன் பெரிய விழானில் இருப்பதாக கூறும் தனது 10 ஏக்கர் காணியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிப்பாரா? மண்டைதீவில் கடற்படை சுவீகரித்துள்ள காணியை மக்களுக்கு முடிந்தால் அவர் பெற்றுக் கொடுக்கட்டும். காணி தொடர்பான முழுமையான விவரங்கள் அர்ச்சுனா உட்பட எவ்வித பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கிடையாது. இவர்கள் காணி தொடர்பில் எப்படி சரியான விடயங்களை கொண்டு செல்ல முடியும்? வடமராட்சி கிழக்கில் கோரிடியில் இருந்து சுண்டிக்குளம் வரை மக்களின் காணிகள் தேசிய பூங்காவாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய பூங்காவில் மக்கள் இருக்க முடியாது. ஆனால் மக்கள் வசிக்கிறார்கள். காலப்போக்கில் அவர்கள் காணியை விட்டு அகற்றப்படுவார்கள். இது தொடர்பான விடயங்களை அர்ச்சுனா முதலில் தேடி அறிந்து பேச வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
கிளிநொச்சி இரணைதீவுக்கு அண்மித்த கடற்பகுதியில் கைது செய்யப்பட்ட 34 இந்திய கடற்தொழிலாளர்களில் 19 பேருக்கு தலா 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவு கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டது. அத்தோடு 2 படகோட்டிகளுக்கு தலா 6 மில்லியன் ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறும், செலுத்த தவறின் 6 மாத கால சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்குமாறும் 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மற்ற படகுக்கு எதிராக எதிர்வரும் 10ஆம் தேதி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 26/1/2025 அதிகாலை 2 மணியளவில் இரணைதீவுக்கு அண்மித்த கடற்பரப்பில் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட 3 இந்திய இழுவை படகுகளும் அதில் இருந்த 34 இந்திய கடற்தொழிலாளர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் அனுமதி பத்திரமின்றி மணல் கடத்தலில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் ஒன்றை போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி மடக்கி பிடித்தனர். குறித்த உளவு இயந்திரம் குருநகர் பகுதியால் மணல் ஏற்றி சென்ற வேளை குருநகர் பகுதியில் உள்ள காவல்துறை காவலரனில் பணிபுரியும் காவல்துறையினர் அந்த உளவு இயந்திரத்தை துரத்தி சென்றனர். பின்னர் இருபாலை பகுதியில் வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தி உளவு இயந்திரத்தை மீட்டதுடன் உளவு இயந்திரத்தின் சாரதியையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் உளவு இயந்திரத்துடன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 18ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது. இந்த அழைப்பாணையை ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனம் ஒன்றிடமிருந்து 70 மில்லியன் ரூபாயை பெற்று குற்றவியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தியது குறித்து குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு விடுக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா திலகரட்ன இந்த அறிவிப்பை உத்தரவு வெளியிட்டுள்ளார். இதன்போது ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிறிஸிடமிருந்து ரூபாய் 70 மில்லியன் பெற்று குற்றவியல் முறைகேடு செய்ததாக நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான சட்டமா அதிபரின் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய அமைச்சருமான வசந்த சமரசிங்க செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணைகள் நடாத்தப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு முன்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு உண்மைகளை அறிக்கை செய்திருந்தது. அந்த வழக்கில் நாமல் ராஜபக்ச ஒரு சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.